சின்மயி அவர்கள் பாடின பாட்டு அவ்வளோ வைரல் ஆகுது. நானே இப்போ டெய்லி வந்து காலையில நைட் வந்து சின்மையோட அந்த முத்தமழை தான் என்னுடைய ஃபேவரட். அஞ்சு வண்ண பூவை கூட கேட்குறேன். இந்த ரெண்டு தான் அந்த ஆல்பம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? எப்படி திடீர்னு இது வந்து செம்மையா வைரல் ஆகுது? இது திட்டமிட்டு ஒரு பிஆர் வேலை நடக்குது. சின்மயிக்கு இது மூலமா ஒரு தீர்வு கிடைச்சிடணும். அதை பண்றது ஒரு சமத்தான நடிகையுடைய பிஆர் தான் அந்த வேலையெல்லாம் எடுத்து பண்றது. வீட்டுலாம் போட்டு இதை எப்படிங்க திட்டமிட்டு பண்ண? அன்னைக்கு சொல்லும் போது கொஞ்சம் சில பேர் வந்து ட்ரால் பண்ணிருக்கலாம். என்னப்பா ஒரு 10-15 வருஷம் முன்னாடி நடந்திருக்குமே, 2004 சொல்லிட்டு அவங்க கல்யாணத்துக்கு கூட இன்வைட் பண்ணிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி வந்து வைரமுத்து ஆதரவாளர்களும் இருக்கலாம், இல்ல காமனார் கூட கேட்டு இருக்கலாம். ஆனா அதுக்காக இவ்வளவு தூரம் பழி வாங்குறதா? மணிரத்னம் அவர்கள் ரகுமானை மிஸ் பண்ண முடியாது, பட் வைரமுத்தை மிஸ் பண்ற இடத்துக்கு தள்ளப்பட்டார் அங்கிருந்து தான். ஏன்னா மீட்டூல ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்காரு. சோ அவரை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றது ஒரு நேரடியா அங்கேயும் சொல்லணும்னா கூட அதுதான் காரணம். பொன்னியின் செல்வன்ல 2 பாட்டு கூட வைரமுத்து எழுதிட்டார். அப்ப ஏன் அதுல ரகுமானுக்கு உடன்பாடு இல்லை. ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன். சினிமாவும் அரசியலும் இந்த ஷோல இப்ப மறுபடியும் நம்ம வந்து இளையராஜா அவர்களை வந்து மீட் பண்றோம். வணக்கம் இளையராஜா. வணக்கம் யோகி. அதாவது இப்ப ரீசெண்டா என்ன ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கின்ற விட எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் வைரல் ஆகிட்டு இருக்கு. முத்தமலை இங்கு கொட்டி தீராதோ நான் பாடுறேன், ஓகே, பட் வந்து கொடூரமா தான் இருக்கு நீ பாடுறது. இருக்கா? ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பனா தானே சிலரோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால சின்மயி அவர்கள் பாடின பாட்டு அவ்வளோ வைரல் ஆகுது. அதுவும் இல்லாம அதை கேட்கும் போது அடடே இவங்களையா நம்ம மிஸ் பண்ணிட்டோம், என்ன தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அதை முதல்ல சொல்லுங்க. இல்ல நீ சொன்ன மாதிரி தான் நானே இப்போ டெய்லி வந்து காலையில நைட் வந்து சின்மையோட அந்த முத்தமழை தான் என்னுடைய ஃபேவரட்டா இருக்கு. ரீசெண்ட் அடிக்ஷனா அதுதான். அப்புறம் தான் நான் அஞ்சு வண்ண பூவை கூட கேட்குறேன். இந்த ரெண்டு தான் அந்த ஆல்பம்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுல என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? ஏன் சின்மயி தமிழ்ல பாடல? அதாவது தெலுங்கு வெர்ஷன் பாடி இருக்காங்க, ஹிந்தி வெர்ஷன் பாடி இருக்காங்க, ஆனா ஏன் தமிழ்ல மட்டும் பாடல? தி அவர்களை பாட வச்சிருக்காங்க. ஸ்டேஜ்ல கூட அவங்க தான் பாடி இருக்காங்க. ஸ்டேஜ்ல கூட அவங்க தான் பாடி இருக்காங்க. எல்லாரும் தி பத்தி சொல்றாங்க, தி பாடினது அப்படி இருக்கு இப்படி. ஆக்சுவலா தியோட வெர்ஷன் அது ஒரு வெர்ஷன் நல்லா இருக்கு. பட் சின்மயோடது ஏதோ நம்ம சோல்ஃபுல்லா கனெக்ட் ஆனதான் விஷயம். அதுதான் ஏன் தமிழ்ல அவங்க பாடல? ரெட் சொல்றாங்க, சிவப்பு கார்டு. இந்த விஷயத்தை நானே வந்துடுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மணிரத்னம் இளையராஜா காம்போ. அவருடைய பகல் நிலவு, இதய கோயில், இதய கோயில இருந்து தளபதி வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. ரோஜாவில இருந்து தான் ரகுமான் கூட்டணி இல்ல? ஆமா ஆமா, ஓகே. இப்ப எப்படி இளையராஜா ரகுமான் இளையராஜா மணிரத்னம் கூட்டணி பிரிஞ்சுதோ ஒரு ஸ்டேஜ்ல, அந்த மாதிரி டக் லைஃபுக்கு பிறகு ரகுமானும் மணிரத்னமும் கூட பிரிஞ்சிருவாங்களோ? இல்ல, எனக்கு என்னங்க நல்லா போயிட்டு இப்பதான் ஏன் அவ்வளவு சர்ச்சை போயிட்டு இருக்கு டக் லைஃப். முதல்ல நம்ம அது பேசணும், கன்னட வச்சிருக்கீங்க அப்ப. ஆமா ஆமா. அடுத்த பிரச்சனை வந்து நல்லா தானே இருந்துச்சு. நான் சொன்னேன் பாட்டு கேட்டுட்டு இருந்தா நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் சோசியல் மீடியா ஃபுல்லா பார்த்தா சின்மயி ஏன் தமிழ்ல பாடல நீங்க கேக்குற கேள்விதான் எல்லாரும் கேக்குறாங்க. நியாயமா பார்த்தா அது அவங்களே வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, முதல்ல வந்து சின்மயி குரலை பாராட்டி பேசியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க 2 பேரும் ஒப்பிடாதீங்க, அவங்க வயசுக்கு அவங்க அது ஒரு யூனிக்கா இருக்கு, அதுக்கெல்லாம் அவங்க இந்த அளவுக்கு பாடினது வந்து சிறப்பா இருக்கு. ஏன்னா 20 வயசுல அது எந்த அளவுக்கு சவால் அப்படின்னு சின்மயி வந்து பாராட்டி இருக்காங்க. இதுக்கு பின்னாடி நேரடியா என்னன்னா அவங்க எந்த விளக்கத்தையும் ஃபர்ஸ்ட் கொடுக்கல. ஓகே, தமிழ்ல ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கணுன்றது கூட தீய வந்து மியூசிக் டைரக்டர் வந்து சூஸ் பண்ணிருக்கலாம். அதுல ஒன்றும் எனக்கு தெரியலன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ ட்வீட்லாம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்ம ஒன்று புரிஞ்சுக்க முடியுது. சின்மயி அவர்களை தமிழ்ல பாட வைக்காததுக்கு காரணம் அந்த ரெட் கார்டு தான். ஓகே, ஆமா. அந்த ரெட் கார்டு வந்து எதனால வந்துச்சு அதுதான் கேக்குறோம். ஏன்னா இப்ப இருக்கிற இந்த பாட்டு எல்லாரும் வந்து வைரல் பண்ணதுக்கும் அவங்களே வந்து எனக்கா ரெட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கூட பாடுவாங்க போல. சோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. அதுல மன வருத்தத்துல மணிரத்னம் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு இப்ப விசாரிச்ச வரைக்கும் கொஞ்சம் மன வருத்தத்துல இருக்காரு. என்னங்க அவங்க பாடினதுக்கும் மணிரத்னம் மன வருத்தமும் கேக்குறீங்க, புரியுது இல்ல? இப்ப என்னன்னா இளையராஜாவை கூட பிரிஞ்ச மணிரத்னம் வைரமுத்துவ பெரிய மறுத்துட்டார். ஓகே,
ரோஜால இருந்து கண்டினியூஸா முதல்ல அவர்தான் எழுதி வைரமுத்து தான். அவருடைய வரிகள் வந்து கண்டிப்பா ம், ம். ஒரு முக்கியமான இடம் தான். ஏன்னா வைரமுத்து அவர்கள் அந்த அளவுக்கு, அதாவது தமிழ்ல எழுதின பிறகுதான் அங்க ஹிந்திலேயே வந்து பாடல் ம், ம். எழுதுவாங்க. நம்ம தில்சே, உயிரேன்னு சொல்றோம்ல, இந்த பாடல்கள் வந்து எல்லா படமும் பைலிங்குவலா எழுதுறது எல்லாமே வைரமுத்து ஃபர்ஸ்ட் எழுதிருவாரு. ம், ம், ம். அப்புறம் தான் ஹிந்திலே லிரிக்ஸ் வந்து எழுதுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரகுமானுக்கும் பிடிக்கும், மணிரத்னம் மணிரத்னம். அவர்களுக்கும் பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனா இதுல இன்னும் ஒரு நகைமுரன்னு கூட சொல்லலாம், இப்ப பகைமுரன்னு கூட சொல்லலாம். சின்மயி அவர்கள் அறிமுகமான திரைப்படம் எது தெரியுமா? கன்னத்தில் முத்தமிட்டால். கன்னத்தில் முத்தமிட்டால். ரகுமான் மியூசிக், மணிரத்னம் இந்த கூட்டணி வைரமுத்துவோட பாட்டை தான் அவங்க ம், ம், பாடினாங்க. ம், ம். பின்னாடி இப்படி ஒரு சிக்கல் வரணும் அப்ப யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. இல்ல? சின்மயி அவருடைய குரல் வளம் அந்த அளவுக்கு இருக்கும். ம், அவங்களுக்கு ம். கர்நாடிக்ல ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். இப்ப இந்த முத்தமழை ஏன் அந்த அளவுக்கு அவங்க பிடிக்குதுன்னா அவங்களுடைய கர்நாடிக் குரல் இது எல்லாமே. ம், ம். அது இல்லாம டப்பிங்கும் அப்புறம் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. ம், ஜில்லுன்னு ம், ஒரு ம். காதல் தான் அவங்களுடைய முதல் முதல் வாய்ஸ். டப்பிங்க வந்து பூமிகாவுக்கு பேச ஆரம்பிச்சாங்க. ம், அதுக்கு ம். பிறகு சமந்தா, த்ரிஷா ம், ம், ம். இவங்களுக்கெல்லாம் வந்து டப்பிங் ம், குடுத்துட்டு ம், இருந்தாங்க. ம். இப்படி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு பூகம்பம் வெடிச்சதுன்னா, அந்த மீ டூ விவகாரம் தான். ஓகே. வைரமுத்து மேல இருந்த மீ டூ விவகாரத்துல அவங்க ஒரு ரீட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஆனா அது 2018ல நடந்துச்சு அது. ஆமா, 2018ல. ஓகே. அதுக்கு பிறகு தான் இந்த கூட்டணியில ஒரு சின்ன விரிசல். மணிரத்னம் அவர்கள் ரகுமான மிஸ் பண்ண முடியாது. ஆமா. பட் வைரமுத்த மிஸ் பண்ற இடத்துக்கு தள்ளப்பட்டார் அங்கிருந்து தான். ஓகே. ஏன்னா மீ டூல ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்காரு. ம், ம். ஸோ அவரை யூஸ் பண்ண வேண்டாம் ம், ம். அப்படின்றது ஒரு நேரடியா அங்கேயும் சொல்லணும்னா கூட அதுதான் காரணம் அந்த கூட்டணி பிரிஞ்சது. இது எப்படி நம்ம சொல்ல முடியும் அவரு? இல்ல இதுதான், இது எல்லாருக்குமே தெரியும். இது ஒன்றும் அவங்க ரகுமான் வாயிலிருந்து அது வரணும்னு இல்லை, இதுதான் காரணம். ஏன்னா அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. மொத்தம். அப்படி ஒரு பாதிக்கப்பட்டவங்க அதை சொல்லும்போது நம்ம அதை வந்து பண்ணக்கூடாதுன்றதுக்கு தான். ம், ம், நீங்க ம். தொடர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். அதுக்கு பிறகு ரகுமான் இசையில அந்த சம்பவத்துக்கு பிறகு நீங்க வைரமுத்தோட லிரிக்ஸை பார்த்திருக்க முடியாது. ஆ, ஆ, ஆ. ஓகே, ஓகே, ஓகே. விவேக் எழுதியிருப்பாரு. ம். மெர்சலா இருக்கட்டும், ம், விவேக், ம். அப்புறம் நிறைய புது பாடகர்கள். ம். இன்னொரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்றேன். மணிரத்னம் அவர்களுக்கு வந்து அதுல விருப்பமே இல்ல. தன்னுடைய படத்துக்கு வைரமுத்து தான் எழுதணும்னு நினைக்கிறாரு. ஓகே. இன்னும் சொல்லப்போனா பொன்னியின் செல்வன்ல 2 பாட்டு கூட வைரமுத்து எழுதிட்டாரு. ஓகே. அப்ப ஏன் அது? அதுல ரகுமானுக்கு உடன்பாடு இல்ல. ஓகே. ஏன்னா வைரமுத்து பொன்னியின் செல்வன் மாதிரியான ஒரு ஓகே. அவரு ப்ராஜெக்ட்ல வைரமுத்தோட தமிழ் இருந்தா நல்லா தான் இருக்கும். ம், ம், ம். பட் ஆனா அப்போ ரகுமான் என்ன ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காருன்னா, சின்மயி வந்து இந்த மாதிரி மீட்டு சொல்லியிருக்கும்போது ஒரு விக்டிம்க்கு இதுவா வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. ஓகே. அதுக்கு பிறகு தான் இளங்கோ கிருஷ்ணன் அப்படின்ற புது பாடலாசிரியர் அதுல வந்து இன்ட்ரோ பண்றாங்க. ஓகே. ஓ! இப்படி ஒண்ணு இருக்கா அதுல? ஆமா. ஓகே. அதுல பாத்தீங்கன்னா, அதுல ஒரு பாடல் மட்டும் இன்னொரு பாடலாசிரியர் எழுதியிருந்தாங்க. வெண்பா கீதைன்னு சொல்லிட்டு. ம், மத்த ம். எல்லா பாடலுமே இளங்கோ கிருஷ்ணன்ற அவர் தான் எழுதினாரு. ம், ம், ம். இப்ப அதுக்கு பிறகு இந்த தக் லைஃப் பார்த்தோம் அப்படின்னாலும், இதுல கார்த்திக் நேத்தா, இதுலயும் புது புது பாடலாசிரியர்கள் பாடலாசிரியர். எல்லாருமே எழுதியிருக்காங்க. ம். இதுலயும் வைரமுத்து புது மீன்ஸ் இல்ல. இப்ப கரண்ட் இல்ல. ட்ரெண்ட்ல இதுல என்ன இருக்கிறவங்க. அப்படின்னா, சின்மயியும் பயன்படுத்தாம தான் இருந்தாங்க. ஏன்னா ம். வைரமுத்து மனசு வந்து நோகுற மாரி எதுவும் பண்ணிறக்கூடாதுன்ற மாரி மணிரத்னம் கவனமா இருந்திருக்காரு. அவங்களையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஆமா. இவங்களையும். ஆனா இதுல வந்து ரகுமான் அவர்கள் சின்மயே இந்த முத்தமழை பாட்ட வந்து பாட வச்சுட்டாரு. நீங்க சொல்ற மாதிரி அதான். ஸ்டேஜ்ல மட்டும் இல்ல, ஆ. தெலுங்கு, ஹிந்தி வெர்ஷன்ல பாட வச்சுட்டாரு. ம், ம். தமிழ்ல பாட வச்சால் சிக்கல். இந்த அந்த ரெட் கார்டு ரெட் இருக்கிறதுனால. கார்டு இருக்கிறனால ஏன்னா பாட முடியாது. டப்பிங் யூனியன்ல வந்து ராதாரவி அவர்கள் வந்து ஓகே. இது ஓகே. ரெட் கார்டு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அதனால தான் தீய வந்து பாட வச்சு. இதுதான் ஆக்சுவலா உண்மையான ரீசன் இதுதான். ஓகே, ஓகே. அவங்க வேற காரணங்கள் வந்து சொல்லுவாங்க. ஓகே. ஆனா நம்மளால அத வந்து யூகிச்சு புரிஞ்சுக்க முடியாத காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப வருஷமா அவனுங்க டப்பிங் கூட பேசாம இருந்தாங்க. ஆமா. அப்போ லியோல வந்து பேசின போது தான் அது பிரச்சனையாகி, பிரச்சனையாச்சு. அதுல இன்னும் சின்மையே சொல்லியிருக்காங்க. அந்த குரல் பதிவு பண்ணவங்கள கூட யூனியன்ல இருந்து நீக்கணும்லாம் யாருன்னுலாம் ம், பார்த்துட்டு ம், இருக்காங்க. ம், அந்த ம், அளவுக்கு ம். சின்மயி மேல வந்து ராதாரவி அவர்களுக்கு கோபம் இருக்குது. யூனியன்ல ஓகே. வந்து அவங்க ஓகே, மேல ஒரு ஓகே. அதனால தான் இங்க அந்த சர்ச்சையை தவிர்க்கிறதுக்காக தெலுங்கு, ஹிந்தில அவங்கள பாட வச்சு. ஏன்னா அவங்களுக்கு நெறைய மொழிகள் தெரியும். ஹிந்தி, தெலுங்கு, ம், மராத்தி, ம், ம். ஜெர்மன் இதெல்லாம் தெரியும். ம், ம். ஸோ அங்க பாட வச்சுட்டு, தமிழ்ல மட்டும் பஞ்சாயத்து வேண்டான்னு சொல்லி தான் தீய பாட வச்சிருக்காங்க. ஓகே. அதுக்கு மணிரத்னத்துக்கு கொஞ்சம் இஷ்டம் இல்ல தான் அதுல. ஓகே. மத்த லாங்குவேஜ்லயும் அவாய்ட் பண்ணியிருக்கலான்ற மாரி தான் சொல்றாங்க. நமக்கு கிடைச்ச ஓகே. தகவல் படி. அன்னைக்கு ஸ்டேஜ்ல சின்மயி பாடுனத இல்ல யாரும் அதுதான் இப்ப எனக்கு என்னன்னா, ஓகே தமிழ்ல வந்து பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கார்டு இருக்கு. ம். ஓகே ஹிந்தி அண்ட் தெலுங்குல வந்து பாடியிருக்கிறாங்க. ஆனா எப்படி அவங்க ஸ்டேஜ்ல வந்து ஏன்னா இவ்வளோ தூரம் நடக்கும்போது, ஸ்டேஜ்ல இந்த முத்தமழை பாட்ட சின்மயி பாடுறதுக்கான காரணம் என்ன? அது அதான். அதுக்கு இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்னைக்கு அவங்க அவைலபிள் இல்ல இங்க. அதனால ம். மத்த வெர்ஷன் பாடுனதுனால ஸ்டேஜ்ல ஓ. பாடலாம்னு சொல்லி பாட வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அந்த மேடை டி ஏத்துன அவைலபிள் இல்ல. ஓகே. அவைலபிள் இல்ல. ஓகே. இதுதான் அவங்க சொல்லக்கூடிய நேரடியான காரணம். அது வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கு. ஆனா அதுல வந்து மணிரத்னத்துக்கு அன்னைக்கு மேடை ஏத்துனதுல விருப்பம் இல்ல. ஓகே. ஏன்? என்னதான் இருந்தாலும் ஓகே. நண்பர் வைரமுத்து உடைய மனசு அதுல அவரு
பல வருஷம் ஓகே, நட்பு அவரே இல்லையா? வேணான்னு சொன்னது அவர் மனசு இவங்க நோக எதுக்கு? கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். ம், ம், இன்னைக்கு எல்லாருமே வந்து ஏன்னா சின்மயி பக்கம் மீட்டு வச்சதுல எல்லாருமே சப்போர்ட்டா இல்ல. ம், சோஷியல் ம், மீடியாவில் 50% சப்போர்ட் பண்றாங்கன்னா 50% ட்ரால் பண்ணவங்களும் ம், இருக்காங்க. ம், ம், ம். அது பல ஓகே, காரணங்கள் அது ஒரு இருக்கும். கதை, அது நம்ம வச்சுக்கலாம். அதனால அதை வந்து மணிரத்னம் அவர்கள் விரும்பல அப்படிங்கிறது தான் ஓகே. சொல்றாங்க. ஸோ அதனால வந்து இந்த தக்லைஃபுக்கு பிறகு ரகுமான் மணிரத்னம் கூட்டணி கூட பிரிஞ்சிருமோ ஏன்னா அப்படின்ற இப்ப நடக்கிற எல்லாமே வந்து ஒருவேளை நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லப்பா அப்படின்ற மாதிரி. அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எந்த ஓகே. அளவுக்குன்னு ஆனா தெரியல. ஏஆர் ரகுமான் என்னைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு கலை ஆர்வம் உள்ளவங்க, கலை அதாவது டேலண்டான அவங்களுக்கு எப்பயுமே வாய்ப்பு கொடுக்கக்கூடியவர். ஸோ அதனால அது நடந்திருக்கலாம். ம். ஸோ மேபி ஓகே. ஆனா இந்த பாட்டு இந்த கம்பேரிசன் இருக்குல்ல, ம். தி அண்ட் சின்மய் அப்படின்றது அது ரொம்ப அபத்தமா இருக்கு ஆக்சுவலா. ம். ஓகே, தி பாடுனது ஒரு வெர்ஷன், ம். சின்மய் பாடுனது ஒரு வெர்ஷன் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும், தீய வந்து டைரக்டா வந்து இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது தவறா இருக்கு. ம். அதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன கேள்வினா, எப்படி திடீர்னு இது வந்து செம்மையா வைரல் ஆகுது? இன்னொரு ஓகே. விஷயம் சொல்லிடுறேன். அவங்க நேரடியா சொன்ன காரணம் தான் தி வந்து அவைலபிள் இல்ல. ஓகே. அதுலதான் மணிரத்னம் மன வருத்தம் அடைகிறார் அப்படிங்கறத நமக்கு கொடமாத்துல பேசிக்கிறாங்க. அப்படிதானே வரேன் டெய்லி ம், ம், ஆபீஸ்க்கு ம், ம், ம். பேசிக்கிறாங்க. வரும்போது வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இது திட்டமிட்டு ஒரு பிஆர் வேலை நடக்குது. இதுக்கா இந்த ஆமா. ப்ரொமோஷன் மாதிரி நடக்குதா? ஆமா. இந்த பாட்ட வைரல் பண்றதுக்கா? இந்த பாட்டை வைரல் பண்றதுக்கோ, படத்தை வைரல் பண்றதுக்கோ இல்ல. சின்மயிக்கு இது மூலமா ஒரு தீர்வு கிடைச்சிரணும். ஓகே. சின்மய மறுபடியும் பிளேபேக் சிங்கராகவும், மறுபடியும் டப்பிங் ஆர்டிஸ்டும் கொண்டு வரணும் அப்படின்னு ம், ம், வேலை ம், செய்றாங்க. ம். அத பண்றது ஒரு சமத்தான நடிகையுடைய பிஆர் தான் அந்த வேலையெல்லாம் எடுத்து பண்றது. ஓகே. சமத்தான நடிகையோட ஆமா. பிஆர். ஓகே. புரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கும் டப்பிங் பேசியிருக்காங்க. ஓகே. ஏன்னா இந்த ரெட் கார்டு ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ ம். அவங்க மீட்டு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அது அது வேற பஞ்சாயத்து. ம், ம். அதுல எப்படி வந்து ஒரு பெப்சி, ஒரு டப்பிங் யூனியன் ம், ம். அது அது எப்படி? எப்படி தடை பண்ண முடியும்? அப்படின்னு ஆமா. உங்களுக்கு கொஸ்டின் வருதா? வருதுங்க. அதான் கேட்டுட்டு இருக்கேன் ஆமா. நானு. எதுக்கு அந்த ரெட் கார்டு? அதான் மீட்டுன்ற மூவ்மெண்ட்டே அதுக்காக தான் வருது உலக அளவுல. ஏன்னா, இங்க எல்லா ஒர்க்கிங் ஸ்டேஷன்லயும் பெண்களுக்கு எதிரான ஹராஸ்மெண்ட் அப்படின்றது வந்து நடந்துட்டு தான் இருக்கு. ம், இத ம், மறுக்க முடியாது. ம். அதனுடைய தொடர்ச்சியா தான் ஹாலிவுட்ல இருந்து தான் இங்க வருது. என்ன ம். நடக்கும் அப்படின்னா, இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தைய வந்து கேள்விப்படுவீங்க. காஸ்டிங் கவுச் அப்படின்றத கேள்விப்படுவீங்க. அப்ப அதுக்கு நோ சொல்ற நடிகைகளுக்கோ, அந்த எதிர்த்து பெண்களுக்கு பேசுறோம். வந்து நடிகையா இருக்கலாம், இல்ல பாடகியா இருக்கலாம், டப்பிங் ஆர்டிஸ்ட்டா இருக்கலாம். அந்த பெண்களுக்கு அப்படி நோ சொல்றவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில பழி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. அவங்கள சீண்டுறது, அவங்கள வேற விதமா பழி வாங்குறது. நீ என்ன எதிர்த்துட்டு வந்துருவியா? அந்த இருந்துருவியா? மாதிரி மறைமுக இத பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. அதனுடைய தொடர்ச்சியா தான் பழி வாங்கப்படுறாங்க. நேரடியா சொல்றது, ராதாரவி சொல்றது, அவங்க வந்து மஞ்சள் அட்டை தான் வச்சிருந்தாங்க. மஞ்சள் அட்டை ம். வச்சிருக்காங்க. ப்ராப்பரா வந்து சந்தா கட்டி 31ஆம் தேதி சந்தாவ கட்டி வந்து புதுப்பிச்சுக்கணும். அவங்க வந்து சந்தா கட்டல. ம், ம், ம். அதனால அவங்க வந்து நீக்கப்பட்டதா? அது ஒரு 1 வருஷம், 2 வருஷம் அப்படி கட்டல அப்படின்னா, அவங்க நிரந்தரமா நீக்கப்பட்டுருவாங்கன்ற காரணத்த தான் ராதாரவி ஓகே. அவர்கள் ஓகே. சொல்றாரு. ஓகே. ஓகே. ஆனா, இவங்க அதுக்கு பிறகு கேட்டாங்க. ஸ்ருதிஹாசன், விஜய் கூட தான் சந்தாலாம் கட்டல. அவங்க மட்டும் எப்படி யூனியன்ல இருக்காங்கன்ற கேள்வியும் ம், கேட்டாங்க. ம், ம். அதுக்கும் ராதாரவி விளக்கத்த குடுத்தாரு. அவருங்க இன்னொருத்தர் ஹெரால்டு ராமசாமின்னு ஒருத்தரு. ம். அவர் வந்து 15,000 கட்டிருவாரு. அதுலருந்து எடுத்துப்போம் அப்படின்ற ம், மாரி ம், சொன்னாரு. ம். அப்புறம் சூர்யாவுக்கு கூட அப்படி வந்து கட்டாம இருந்தாரு அப்படிங்கும்போது, அவர் பெப்சிக்கு நெறைய வந்து குடுத்துருக்காரு ம், காசு. ம், ம். அதனால அதுல அப்படின்ற மாரி அப்போ ராதாரவி விளக்கத்த குடுக்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது ஏதோ வேற ஒரு காரணம், வெறும் சந்தா கட்டாத பிரச்சனை மட்டும் கிடையாதுன்னு யூகிச்சுக்க முடியுது இதுல. ம், 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 சோ ம். மறைமுகமா அந்த ரெட் கார்டு தான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஓகே. அப்போ எப்படியாவது வந்து அவங்க என்டர் ஆகணும். ம், அப்ப லியோ மூலமா வரலான்னு பார்த்தாங்க. லோகேஷ் கனகராஜ் கூப்பிட்டு டப்பிங் பேச வச்சாரு. ம், ம். அப்ப மறுபடியும் ராதாரவி பேசி 50,000 பெனால்ட்டிய வந்து லோகேஷ் கனகராஜ் தான் கட்டியிருக்காரு. ம், ம், ம். சோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது அடுத்த படத்துல டப்பிங்க்கோ, பாடவோ யாரும் கூப்பிட மாட்டாங்க. ம். அப்ப ஏதாவது ஒரு வழியில என்ட்ரி ஆகணும் அப்படிங்கும்போது, நம்ம அந்த சிங்கம் 2ல இந்த சொல்றோம் இல்லீகல் என்ட்ரி அப்படின்ற மாரி ஓகே. ஒரு என்ட்ரி வந்தா தமிழ், தெலுங்கு, ஹிந்தில பாடிட்டு ஸ்டேஜ்லயும் பாடிட்டு ஒரு கம்பேரிசன் வந்துரும்ல. ஓகே. ஓகே. இப்ப மக்கள்ட்ட ஒரு அந்த ஆதரவு. ஸ்டேஜ்ல பாடல அப்படின்னா கூட நிறைய பேர் தெலுங்கு, ஹிந்தி வெர்ஷன் கேட்க மாட்டாங்க. ம், அந்த ம், கம்பேரிசன் ம், வந்திருக்காது. ம். இப்ப ஸ்டேஜ்ல பாடுனது நம்ம டெய்லி கேட்கிறோம். ஓகே. இப்ப தி தான் படத்துல நம்ம தமிழ் பதிப்புல வந்து அதுதான் வரப்போகுது ம், ம், அப்படிங்கும்போது ம். இந்த கம்பேரிசன் வந்து இவ்வளவு நல்ல டேலண்டா இருக்கிறவங்கள ஏன் வந்து அவங்க என்ன தப்பு பண்ணுனாங்க? ம், ம், ம். இப்ப எல்லாரும் வந்து ஓகே. சின்மயிக்கு வந்து குரல் கொடுக்குற ஓகே. இடத்துக்கு வந்து எல்லாரும் வந்து எடுத்துட்டு வராங்க. அந்த பிஆர் ஒர்க் அப்படி போயிட்டு இருக்கு ஓ! அப்படின்ற. பிஆர் ஒர்க்காவே சொல்றீங்க. இது எப்படின்னா நமக்கு பார்க்கும்போது இல்ல, இல்ல. இறங்கி ஆடு கபிலா இது நம்ம காலம் அப்படின்ற மாரி இருக்கு. அப்படின்ற மாதிரி. இது தற்செயலாலாம் அந்த எப்பவுமே சோசியல் மீடியால தன்னடிச்சாலும் டக்குன்னு வராது. யாராவது ஒருத்தர் பத்த வைக்கணும்ல. ஓகே. பற்ற வைத்த நெருப்பு ஒன்று முல்லை இரவு பற்றி எரியாதோ. அது ஓகே. இங்க இருந்து பற்றி எரியுது ஓகே. அப்படின்னு. அப்பனா சரியான விஷயமா இருந்து அத கரெக்ட்டா பிளான் பண்ணி அது அப்படியே வந்து இப்ப பிஆர் நீங்க சொன்ன மாரி அது சமத்தான வந்து இது மூலமா சின்மயிக்கு ஒரு விடிவு கிடைக்கலாம். எஸ். அவங்க தொடர்ந்து இது மூலம் ஏன்னா கேஸும் போயிட்டு தான் இருக்கு.
ஸோ அவங்களுக்கு தடை நீக்கப்படலாம். அந்த ரெட் கார்டு கூடிய சீக்கிரம் லீகலாவே அவங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வரலாம். ஏன்னா எந்த ஒரு சங்கமும் ஒரு இது இல்லாம பண்ண முடியாது. தடை பண்றதுன்றது கஷ்டம். அப்படி நிறைய நடிகர்களுக்கு ரெட் கார்டு போட்டிருக்காங்க. பார்த்தா நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் பேசிடுவாங்க. டைரக்டா நீங்க ரெட் கார்டு போட்டு நடிக்கிறேன்னு இப்போ இருக்கிற எங்க தலைவர் அப்படி சொல்லுவாங்களே, எஸ்டிஆர் டைரக்டா சொல்ற மாதிரி. சொல்றேன், நிறைய பேர் தனுஷ், விஷால் எல்லாருக்குமே போட்டிருக்காங்க. அப்போ ஒரு பெண் அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, அதுக்கு வந்து இப்படி பழி வாங்குறதான்ற ஆதரவு குரல் இப்போ சோசியல் மீடியாவில் அதுதான் அப்படின்ற எப்பவுமே நம்ம மக்களுக்கு ஒண்ணு இருக்குல்ல. திடீர்னு அவங்க அன்னைக்கு சொல்லும் போது கொஞ்சம் சில பேர் வந்து ட்ரால் பண்ணிருக்கலாம், என்னப்பா ஒரு 10-15 வருஷம் முன்னாடி நடந்திருக்குமே, அப்பெல்லாம் 2004ன்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணத்துக்கு கூட இன்வைட் பண்ணிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி வந்து சில வைரமுத்து ஆதரவாளர்களும் இருக்கலாம், இல்ல காமனார் கூட கேட்டிருக்கலாம். ஆனா அதுக்காக இவ்வளவு தூரம் பழி வாங்குறதா சின்மையை? இவ்வளவு ஒரு நம்ம தானே அந்த குரலை மிஸ் பண்றோம். இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், இளையராஜா வைரமுத்து பிரிஞ்சது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ, ஒரு ரசிகர்களா வந்து அதை வந்து மிஸ் பண்றாங்க. அப்போ சின்மயிக்கு ஆதரவா இன்னைக்கு குரல் வர வச்சிருக்கு. இத வந்து இந்த பிஆர் ஒர்க் நடக்கிறது, இப்படி திட்டமிட்டு நடக்கிறதா தகவல். அதனாலதான் மணிரத்னமும் கொஞ்சம் இதுல அப்செட் ஆயிருக்காரு. ஏற்கனவே கன்னடத்துல பிரச்சனையா இருக்குது, இப்ப இந்த பிரச்சனை வேற. நண்பர் வைரமுத்து மனசு இதனால பாதிக்கப்படுமோன்ற மாதிரி அவர் கவலைப்படுறதாகவும் ஒரு தகவல். அதனால மணிரத்னமனுடைய முதல் படமும் கன்னடம் தான். ஆமா. சோ அதனால அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மன வருத்தத்துல இருக்கிறதா ஒரு தகவல் தான். என்ன மன வருத்தம் இருந்தாலும் இப்ப எனக்கு தெரிஞ்சு தக் லைஃபுக்கு அடுத்தடுத்து தக் லைஃப் மாதிரியான மொமெண்ட் வந்து அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு. தக் லைஃபுக்கு செம்மையான ஒரு மார்க்கெட்டிங் வந்து இது ரொம்ப பாசிட்டிவாகவும் தான் போயிட்டு இருக்கு. படம் எப்படி சக்சஸ் ஆயிரும் அப்படின்றது இதன் மூலமா தெரிஞ்சிருச்சு. ஒரு படத்துக்கு ஒரு பஞ்சாயத்து வந்துச்சுனாலே அந்த படம் ஓடிடும். இல்ல தொடர்ந்து வந்து 10 பஞ்சாயத்து வந்துச்சுன்னா கண்டிப்பா படம் ஓடிடும் தான் ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ இதுதான் சின்மய் அவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு பின்னாடி இருக்கிறது சின்மய் தான் திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்ல நார்மலா பேசிட்டு இப்ப ட்வீட்லாம் போட்டு இதை எப்படிங்க திட்டமிட்டு பண்ண முடியும்? இல்ல தப்பெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அவங்க சைடு ஒரு நியாயம் இருக்கு. இவங்க எல்லாம் அவங்க அதை தான் இன்னைக்கு ட்விட்டர்ல கூட போட்டிருக்காங்க. ஒரு சங்கம் எல்லா இடத்துலயும் வந்து வேலை வாய்ப்பு மறுக்கிறதுன்றது எப்படி? நீங்க டப்பிங் யூனியன்ல வந்து தடை போடுறீங்க, நீங்க டப்பிங் பேசலாம் ரைட்டு, பின்னணியும் பாடக்கூடாதுன்னா, எங்கேயுமே வேலை கொடுக்க கூடாதுன்னா, இது எவ்வளவு பெரிய அவங்க என்ன குற்றம் பண்ணிட்டாங்க? அப்ப யாருமே எதுவும் பேசக்கூடாதா? இவங்க சொல்றது சந்தா கட்டல் அப்படிங்கிறது. சந்தா கட்டுறதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்படின்ற கேள்வியும் வருது. இதுக்கு ராதாரவி என்ன பதில் சொல்றாரு? இல்ல சட்டப்பூர்வமா அதுக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியுது. அதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து மக்கள் ஆதரவு வரும்போது எல்லாமே வந்து மாறும். ஆமா, அதனால அவங்களுக்கு ஆதரவா இப்போ வந்து வந்துட்டு எல்லாருமே ஆதரவா இருக்கிறாங்க. இது போன்ற அடுத்து சினிமாவும் அரசியலும் இந்த டாபிக்ல நம்ம வந்து அடுத்து பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு அடுத்து நிறைய பேசுறதுக்கு இருக்கு அப்படின்னு நம்புறேன். ரொம்ப நன்றிகள் இளையராஜா அவர்களே. நன்றி. ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன்.